வணக்கம். இது மீண்டும் டிஎன்பிஎஸ்சி. நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸில் போட்ட ஒன்னோட பார்க்குறோம். பகத்சிங் பிறந்தது எப்பொழுது அப்படின்னா, சில புக்லலாம் 1907 செப்டம்பர் 28ன்னு கொடுத்துருக்கு. சில புக்கில் 27ன்னு கொடுத்துருக்கு. செப்டம்பர் 28 தான் ரைட்டு. ஆனால் இந்த இதில் ஆப்ஷனே கொடுக்கல. 1907 செப்டம்பர் 27 தான் கரெக்ட். இது பொறுத்த வரைக்கும் இதை கீழே விடையை பாருங்கள். அடுத்தது 103வது கொஸ்டின். நான் ஏன் ஒரு நாத்திக நானேன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ பகத்சிங், பி ஆர் அம்பேத்கர், சி பெரியார், கி வீரமணி. விடை தெரியவில்லை. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து 110வது கொஸ்டின் ஷார்ட்ஸில் கேட்டிருக்கு. நம்ம ஷார்ட் எந்த இதுவுமே நம்ம சும்மா எதுக்காக சொல்கிறது இல்லை. இதை விரிவாக வந்து இதுக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். நீங்களே இதுக்கு பகத்சிங் எப்போ பிறந்தாருன்னா 1907 செப்டம்பர் 28. சில புக்கில் 27ன்னு போட்டிருக்காங்க. 27 மட்டும் ஆப்ஷன் இருந்தால் 27 ஆப்ஷன் எடுத்துங்க. 1907 28 ஆப்ஷன் 27 வந்தால் 28 போட்டுருங்க. 1907 1931 வரைக்கும் ஒரு படிப்பாளி போராளி. லாகூரில் வந்து துவாரகாதாஸ் நூலகத்தில் வந்து அயர்லாந்து, இத்தாலி, ரஷ்ய புரட்சி இயக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டார். லாகூரில் துவாரகாதாஸ் நூலகத்தில் அயர்லாந்து, இத்தாலி புரட்சிகளை பற்றி படித்து தெரிந்து கொண்டார். காரல் மார்க்சின் சோசியலிச சித்தாந்தம் வந்து இவரை பெரிதும் கவர்ந்தது. சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட அந்த சிறைக்கூடத்தை கல்விக்கூடமாக மாற்றினார். லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமான காவல் அதிகாரி சாண்டர்ஸை சுட்டுக் கொன்றார். இவர் வந்து சொன்ன முக்கியமான மேற்கோள்கள் என்னென்னா, முக்கியமான மேற்கோள்னா, புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகின்றன என்று லாகூர் உயர்நீதிமன்ற விசாரணையில் தெரிவித்தார். புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகின்றன. புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகின்றன என்ற லாகூர் உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது கூறினார். புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகின்றன என்ற லாகூர் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது இவ்வாறு கூறினார். புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகின்றன என்று சொன்னார். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்பது இந்துவாகவோ சீக்கியராகவோ முஸ்லீமாகவோ பார்க்கக்கூடாது என்றார். அதுக்கு அடுத்தது வந்து சமய நம்பிக்கை ஒரு தனி உரிமை. ஆனால் மக்கள் மத மூட நம்பிக்கையில் புராணம் என்ற பெயரில் மன அடிமைகள் ஆகிவிடக்கூடாது என்று கூறினார். அடுத்தது புரட்சியாளருக்கு நாத்திகமும் பொருண்மைவாதமும் ஊன்றுகோள்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். புரட்சியாளருக்கு நாத்திகமும் பொருண்மைவாதமும் ஊன்றுகோள்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பிரிட்டிஷ் மத்திய சட்டமன்றத்தில் கொண்டு வீசினார். இது லாகூர் சதி வழக்கு. இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது இவருடைய முழக்கம். புரட்சி ஓங்குக என முழக்கமிட்டார். பகத்சிங் எழுதிய நான் ஏன் ஒரு நாத்திகமானேன் என்ற கட்டுரையில் சமய புறவிடம் மீது சமய நல்லிணக்கம் பற்றி கூறியுள்ளார். இதான் இந்த இதில் கேட்டிருந்த கொஸ்டின். நான் ஏன் ஒரு நாத்திகனானேன் என்ற நூலை எழுதியவர் யார்? அந்த கொஸ்டின் தான் இந்த ஷார்ட்ஸில் கேட்டிருந்தோம். இதே ஷார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமாக இது பண்ண போகிறோம். இதேமாதிரி நீங்கள் எடுத்து விளக்கமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதால விடையை சொல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம். பஞ்சாப் நவஜவான் பாரத் சபை மாணவர் சங்கம் இதெல்லாம் ஏற்படுத்தினார். 1931 ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் 1931ஆம் ஆண்டு மார்ச் 24 தூக்கிலிடப்பட்டார். இவர் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி கின்ஸ் எடுத்துக்கினா துவாரகாதாஸ் அப்படின்னு எழுதிங்க, சாண்டர்ஸ் எழுதிங்க, புரட்சி ஓங்குன்னு எழுதிங்க, நான் ஏன் நாத்திக நானே எழுதிங்க. இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா எப்பயுமே மறக்காது. ஒரு வாட்டி படிச்சிங்க. துவாரகாதாஸ்ங்கிற நூலகம் லாகூரில் இருக்கிற நூலகம். அந்த நூலகத்தில் வந்து அவர் படித்தார் அப்படின்னு தெரியுங்க. சாண்டர்ஸ் அப்படின்னா அந்த காவல் அதிகாரி அவர் சுட்டுக் கொண்டார். புரட்சி ஓங்க இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை நான் ஏன் நாத்திக நானேன் என்பது அவர் எழுதிய நூலுங்கிறது நாம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்களால் பட்டத்திட்டம் அதோட சுருக்கம் அப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கல ரிவைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் டயத்தில் கூட சுமார் அதுமாரி வேடாக எழுதி வச்சிங்கன்னா ரிவைண்ட் பண்ணிக்கலாம். சீக்கியர் முஸ்லீம் இந்துக்களாக இல்லாமல் மனிதனாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மாணவர் சங்கம் நவஜவான் பாரத் சபையை ஏற்படுத்தினார். 1907 செப்டம்பர் 28 அவர் பிறந்தது. 1931 மார்ச் 24 அவர் தூக்கிட்டு பொருண்மை இதெல்லாம் வந்து நாத்திகம் பொருண்மை இதெல்லாம் இதுக்கு புரட்சியின் ஊன்றுகோல் என்று கூறினார். லாகூர் மத்திய சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து குண்டு வீசினார். காரல் மார்க்ஸ் வந்து அவருடைய சோசியலிச கருத்து ஈர்க்கப்பட்டார். சமயம்ங்கிறது மனிதனுடைய தனி உரிமை. மதம் புராணம் மூட நம்பிக்கையில் வந்து மனித மனம் அடிமையாகிவிடக்கூடாது என்று கூறினார். லாகூர் சதி வழக்கு அவருடைய தொடர்புடைய வழக்கு. இப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்படி சிலபஸில் பி ஆர் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார்னு இருக்குது. அதனால தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஷார்ட்ஸும் போட்டோம், வீடியோவும் போட்டோம். இதோட விளக்கம்லாம் இதை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸில் உள்ளதான் அங்கே ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம். உங்கள் டயத்தை வீண் பண்ணுறாங்க நிறைய பேர் வேறு தேவையில்லாத பார்த்து அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறோம். இந்த டிஎன்பிசியில் வந்து இந்த சிலபஸில் வந்து பகத்சிங் அப்படிங்கிறத கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த பகத்சிங்கை பற்றி எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பகத்சிங் பிறந்தது எப்பொழுது? சில புக்கில் 27 இருக்குது, அதனால் 27 கொடுத்துருக்கோம். அதனால் இதை பார்த்துங்க. அடுத்தது நான் ஏன் ஒரு நாத்திக நானேன் என்ற நூலை எழுதியவர் யார்? நான் ஏன் ஒரு நாத்திக நானேன் என்ற நூலை எழுதியவர் யார்? அடுத்தது பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? இது 3க்கும் நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.